அடுத்து உரை நிகழ்த்த நாம் அழைப்பது சிரேஷ்ட ஊடகவியலாளர், இலங்கை ஒலிபரப்பு கொடுத்தாபனம் வாசம் டிவியுடைய பணிப்பாளர், அன்புக்குரிய நண்பர் ரிஃப்னா சனஸ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், அல்லாவின் நாமம் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற தலைமை அவர்களை விழித்து இந்த மேடையிலே இருக்கின்ற அனைவரையும் விழித்துக் கொள்கிறேன். இதற்கு முன்னர் பேசிய பல்வேறுபட்டவர்கள் உங்களுக்கு பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். இந்த மேடை அரசியலிலே நமக்கு வரலாறுகளை சொல்லி தந்திருக்கிறது. இன்று ஒரு இளைஞனை நாங்கள் இப்பொழுது வேட்பாளராக களமிறக்கி அவனுக்காக வாக்குகளை கேட்கின்ற ஒரு தேர்தலாக நீங்கள் இதை ஒரு பொழுதுமே எண்ணிக்கொள்ளக்கூடாது. இந்த நிகழ்வுக்காக வந்திருக்கின்ற உங்கள் எல்லோரையும் விழித்துக் கொள்கிறேன். நாம் இதுவரைக்கும் யாரை எதிர்பார்த்து காத்திருந்தோமோ அந்த தலைமை எம்மை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கின்றார். தேசிய காங்கிரசினுடைய தேசிய தலைமை, நமக்கெல்லாம் எப்பொழுதுமே வழிகாட்டிய தலைமை. நாம் எல்லோரும் அரசியல் பாதையில் ஒருங்கிணைந்து செல்ல வேண்டும் என்பதற்காக நம்மை ஒருங்கிணைத்த தலைமை சரிதம் எழுது தலைவா, உயிரே உயிரே உயிரை உனக்கு தரவா, எழுவோம் எழுவோம் உள்நாள் எழுவோம் பின்னால் தொடுவோம் தொடுவோம் சிகரம் தொடுவோம் தலைமை அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய இந்த தேர்தல் பிரச்சார மேடையை நீங்கள் இந்த ஹனீஃபை வெற்றி பெள்ள வைக்கின்ற தேர்தல் பிரச்சார மேடையாக ஒரு பொழுதுமே நீங்கள் கருதக்கூடாது. ஏனென்றால் இந்த தேசிய காங்கிரசுக்கு இவர்கள் எப்பொழுதோ இந்த ஊரை விட்டு இந்த தேசிய காங்கிரஸை இல்லாமலாக்க வேண்டும் என்பதற்காக கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நாங்கள் இந்த மேடையிலே சொல்ல வேண்டும், என்பிபி என்கின்றவர்கள் இந்த அரசை நாங்கள் ஆண்டு கொண்டிருக்கிறோம் என்பதற்காக, பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை வைத்திருக்கிறோம் என்பதற்காக இந்த அதிகாரத்தை எங்களுடைய கரங்களுக்கு தாருங்கள், நாங்கள் உங்களுக்கு எதையெல்லாம் செய்வோம் என்று நமக்கு ஒரு படம் போட்டு காட்டுகிறார்கள். ஆனால் நாங்கள் கண்ட அபிவிருத்திகளை தாண்டி இவர்களால் ஒரு செங்கல்லை மாத்திரமல்ல, ஒரு சக்கை கல்லையேனும் வைக்க முடியாதவர்கள் இவர்கள் என்பதை இந்த மேடையிலே உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் இந்த என்பிபியினுடைய படங்கள் ஆரம்பத்திலிருந்து பொய் மூட்டைகளோடு வந்தவை என்பதை இந்த மேடையில் சொல்ல வேண்டியிருக்கிறது. நீங்கள் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் இப்பொழுது பொய்ப்பித்திருக்கிறது. உங்களுடைய வார்த்தைகளை பொய்க்கு மேலால் பொய்யை நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய வார்த்தைகளை மக்கள் இப்பொழுது நம்புவதற்கு தயாராக இல்லை. என்பிபி இப்பொழுது அவர்களுடைய கொள்கைகளை சொல்வதற்கு பதிலாக உங்களுடைய கொள்கைகள் என்ன, நீங்கள் மக்களுக்கு எதை செய்ய போகிறீர்கள், உங்களுடைய திட்டங்கள் என்ன என்பதை பற்றி நீங்கள் மக்களுக்கு சொல்வதற்கு பதிலாக எங்களுடைய கட்சிகளை, எதிர்கட்சிகளை நீங்கள் விமர்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எங்கோ நடந்த விடயங்களை எல்லாம் இந்த சமூகத்திற்கு எதிராக நீங்கள் திசை திருப்புவதற்கு முனைகிறீர்கள். எங்களுடைய இந்த சமூகம் எதையெல்லாம் எதிர்பார்த்து காத்திருந்ததோ அந்த சமூகத்திற்கு நீங்கள் விடிவை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து இப்பொழுது சமூகத்தை ஒரு சித்திரம் வரைவதற்கு யோசிக்கிறீர்கள். அந்த புள்ளியை எங்கிருந்து வரைவது இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு எதிராக என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் திட்டம் தீட்டுகிறீர்கள். உங்களுக்கான கடைசி கட்டம் இது. கிழக்கு மாகாணத்தில் நீங்கள் பொதுவாக ஒரு சபைகளை ஏனும் வெல்ல முடியாத ஒரு தார்மீக பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது, வெல்ல முடியாது. ஆனால் தேசிய காங்கிரஸ் இந்த பிராந்தியத்தில் அம்பாறை மாவட்டத்தில் எந்த ஒரு கூட்டாட்சியும் இல்லாமல் 2 சபைகளை கைப்பற்ற போகிறது என்கின்ற ஒரு விடயத்தை உங்களுக்கு நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன். உங்களால் ஒரு சபைகளை கூட
தனியாக ஆட்சி அமைக்க முடியாத ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு மக்கள் உங்களை விட்டு விரண்டு விட்டார்கள். ஆகவே மக்களுக்கு சொல்கின்ற செய்திகள் பல இருக்கிறது. ஆனால் தலைமைக்கு நாங்கள் இடம் கொடுக்க வேண்டிய தருணமாகவும் இருக்கிறது. நம்முடைய சமூகத்தை காப்பாற்றுவதற்கு தான் அரசியலுக்கு வந்ததாக எதிர்த்தரப்புகள் இந்த என்பிபிகள் மேடையிலே முழங்குகிறார்கள். சமூகத்தை பாதுகாப்பதற்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? இந்த சமூகத்துக்கு நீங்கள் எதை செய்திருக்கிறீர்கள்? 50 ரூபாய்க்கு விற்ற உப்பை நீங்கள் 300 ரூபாய் வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறீர்கள். அதிலே 150 ரூபாய் கழிவுகளை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். உப்பை பெற முடியாமல் இருக்கிறது, தேங்காயை பெற முடியாமல் இருக்கிறது, அரிசியினை பெற முடியாமல் இருக்கிறது. இந்த மக்களை தவிக்க விட்டிருக்கிறீர்கள். ஆனால் இந்த மக்களை விடிவை கொண்டு வருவதற்கு களமிறங்குவதாக சொல்லியிருக்கிறீர்கள். ஒரு பொழுதும் உங்களுக்கு மக்கள் அக்கறை பற்று மக்கள் என்ன அதிகாரம் வேண்டுமாக இருந்தாலும், எந்த தாகத்தோடு இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பொழுதும் வாக்களிக்க மாட்டார்கள். தேசிய காங்கிரஸ் இந்த முறை பலமான ஆசனங்களோடு இந்த மாநகர சபை முழுவதையும் கைப்பற்றும். அதே போல இந்த பிரதேச சபையையும் தேசிய காங்கிரஸ் எந்த ஒரு கூட்டாட்சியும் இல்லாமல் கைப்பற்றும். உங்களுக்கு ஒரு பொழுதும் இந்த மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள். வாக்களிக்கின்றவர்கள் அவர்களுடைய கரங்களினால் அவர்களுடைய கண்ணை குத்துவதை போன்றது. ஆகவே நிதானமாக நம்முடைய வாக்குகளை எதிர்வருகின்ற அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது தேர்தல் பாடல், வேறொரு பாடல். அலைபாடி கலைவாழும் ஊராம் எங்கள் அக்கரை பெற்றென்னும் அழகான ஊராம். அலைபாடி கலைவாழும் ஊராம் மொக்கனி சாறு சோரியோம் எங்கள் மூத்தோர் கலைகள் எங்கும் முழங்கும். முக்கனி சாறு சோரியோம் எங்கள் மூத்தோடி கலை வாழும் ஊராம். சரித்திரம் படைத்த சான்றோர்கள், நல்ல சாத்திரம் படைத்த ஆண்டோர்கள் பலரும். சரித்திரம் படைத்த சான்றோர்கள், நல்ல சாத்திரம் படைத்த ஆண்டோர்கள் பலரும். விசித்திரம் நிறைந்த வித்தகர்கள், நம்மை விளக்கிடும் ராஜ தந்திரிகள் வாழும். மலைபாடி கலை வாழும் ஊராம் எங்கள் அக்கரை பெற்றென்னும் அழகான ஊராம். அலைபாடி கலை வாழும் ஊராம் அக்கரை பெற்றின் தலைவா, தன்னதிகாரமுள்ள மக்களின் தலைவா. அக்கரை பெற்றின் தலைவன், தன்னதிகாரமுள்ள மக்களின் தலைவன். அதாமுல்லா என்னும் மருமகன் நாம் ஆதரித்து அரியாசனம் ஏற்றி மகிழ்வோம். அலைபாடி கலை வாழும் ஊராம் எங்கள் அக்கரை பெற்றென்னும் அழகான ஊராம். அலைபாடி கலை வாழும் ஊராம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாளில் அந்த பாடலை தந்த மௌலவி சுகூர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து, பெரியபள்ளி வட்டாரத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தேசிய காங்கிரசின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் நாம் அனைவரும் சங்கமித்துக் கொண்டிருக்கின்றோம். யாருக்காக இந்த கூட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம்? நமது அன்பு வேட்பாளர், அன்புக்குரிய சகோதரன் நண்பர் ஹனீஃப் அவர்களுக்கான ஒரு வெற்றி கூட்டத்தினை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வெற்றி வேட்பாளரை அன்போடு மேடை கலைக்கின்றேன் உங்கள் மத்தியிலே உரை நிகழ்த்துவதற்காக.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். தேசிய காங்கிரசுடைய தேசிய தலைவரை வரவேற்று இங்கு மேடையில் வீற்றிருக்கின்ற அனைவரையும் விழித்தவனாக, இந்த போர்க்களத்திலே என்னையும் ஒரு குதிரை வேட்பாளனாக நிறுத்தியிருக்கின்றார். நிச்சயமாக இந்த வெற்றி பயணத்தில் தேசிய காங்கிரஸ், இந்த பெரியவள்ளி வட்டாரம், தேசிய காங்கிரசுடைய இதயமாக பார்க்கக்கூடிய இந்த பெரியவழி வட்டாரம் நிச்சயமாக வெற்றி கொள்ளும் என்ற செய்தியை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். நேரம் போதாமை காரணமாக தலைமைக்கு இடமளித்து இன்ஷா அல்லாஹ் தொடரும் இந்த வெற்றி பயணம். இதுவரைக்கும் உங்கள் மத்தியிலே மிக ரத்தின சுருக்கமான உரையினை வழங்கிய அன்புக்குரிய வெற்றி வேட்பாளர் இன்னும் ஒரு முறை இங்கு வாழுகின்ற மக்கள் மத்தியிலே, என்னுடைய உடன்பிறப்புகள் மத்தியிலே உரையாற்ற கிடைத்தமைக்கு அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்கிறேன். முதலிலே இந்த ஊரில் கடந்த காலங்களிலே இருந்து இந்த ஊரை பற்றி சிந்தித்து, இந்த ஊரின் அபிவிருத்திகள், அரசியல் அதிகாரங்கள் தொடர்பாக சிந்தித்து மரணித்து போன நமது உடன்பிறப்புகளுக்காக பிரார்த்தித்து, நமது கண்ணியமிக்க உலமாக்கள் பலர் இருந்திருக்கிறார்கள், அவர்களுக்காக பிரார்த்தித்து, ஞானவான்களுக்காக பிரார்த்தித்து, பெரிய பள்ளியிலே அடங்கப்பட்டிருக்கின்ற வரலாற்று நமக்கான சின்னம் பரிசு சைனுலாப்தீன் ஒலியுல்லா அவர்களை ஞாபகப்படுத்தியவனாக, இந்த பிராந்தியம் நமது எல்லோருக்கும் உரிய மூத்த குடி. அக்கரைப்பற்றில் நான் எந்த வட்டாரம் என்று கேட்டால் எல்லா வட்டாரத்திலும் நான் வாழ்ந்திருக்கிறேன். சிறுவயதிலே பாடசாலை காலங்களில் இங்கிருந்து பெரியபள்ளி வாசலுக்கு போயிருக்கிறோம், வம்மி அடியில் இருந்திருக்கிறோம், புதுப்பள்ளி அடியில் இருந்திருக்கிறோம், முனவராவடியில் இருந்திருக்கிறோம். இப்படி எல்லாமே நமது ஊர். நாமும் அப்படித்தான் மாறி மாறி திருமணங்கள் செய்து எல்லோரும் ஒரு ஊரிலே சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக எல்லோரும் கண்ணியப்படுத்துகின்ற நமது மூத்த பெரியவள்ளி வாசல் பெயரை அமைச்சராக இருந்து வட்டாரங்கள் பிரிக்கின்ற பொழுது இந்த வட்டாரத்திற்கு பெரியவள்ளி வாசல் என்று நாங்கள் பெயரிட்டோம். இங்கிருக்கின்ற எல்லோருமே நமது உறவுகள். அக்கரைப்பற்றிலும் அவ்வாறுதான். ஆகவே இந்த வட்டாரம் மிகவும் நல்ல மக்கள், பண்புள்ள மக்கள் வாழுகின்ற, மற்ற இடங்களைப் போல் வாழுகின்ற மக்கள் இங்கே இருக்கிறார்கள். அந்த வகையிலே இங்கு வருகை தந்திருக்கின்ற என் உடன்பிறப்புகள், மூத்தவர்கள், இளைஞர்கள், இந்த கூட்டம் எங்கெங்கெல்லாம் கேட்கிறதோ அவற்றை செவிசாய்த்துக் கொண்டிருக்கின்ற தாய்க்குலம், ஊடகங்களினூடாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற உடன்பிறப்புகள் எல்லோரையும் விழித்து இந்த மேடையிலே மிகவும் முக்கியமானவர்கள் இங்கே இருக்கிறார்கள். வேட்பாளர் அனீஃப் மாத்திரமல்ல, பட்டியல் வேட்பாளர்களாக உமர் ஃபாரூக் இந்த வட்டாரத்திலே இருக்கிறார். இங்கு குடியிருக்கின்ற பெரியபள்ளி வட்டாரத்தின் எங்களுடைய வட்டார தலைவர், அவரும் ஒரு வேட்பாளர், பட்டியல் வேட்பாளர். அதே போன்று ஹையூசர் எங்கோ அன்னரிக்காரா, அவரும் ஒரு வேட்பாளர், பட்டியல் வேட்பாளர். என்றோ அவர் தேர்தல் கேட்டிருக்கவும் வேண்டும். அவர்கள் உத்தியோகத்தர்களாக இருந்தபடியினால், ஊரையும் கட்சியையும் நேசித்ததனால்
அவர்கள் மூத்த நமது போராளிகளாக இன்று அந்த பட்டியலிலே இருக்கிறார்கள். அதோடு நமது நண்பர் ஆதல் நபை 2 பேருக்கும் ஒரே காலத்தில் தான் அப்பாயின்மெண்ட் கிடைச்சு இறக்காமத்துக்கு ஆசிரியர்களாக. அந்த காலத்தை எண்ணி பார்க்கிறேன். ஊர் விடயம், பொதுவான விடயங்களிலே நல்ல சிந்தனை கொண்ட ஒருவராக இந்த வட்டாரத்தில் மாத்திரமல்ல, தேசிய காங்கிரசுக்கு ஒரு சொத்தாக அவர் இருக்கிறார். அதே போன்றுதான் மாவட்டத்தினுடைய செயலாளர் ஃபாயிஸ் அவர்கள். அவருடைய தந்தை உங்களுக்கு தெரியும், PM. அக்கரைப்பற்று இந்த பிராந்தியம் எல்லாவற்றிற்குமான அரசியல் தலைமைகளை உருவாக்குவதற்கு கால்கோள்களாக இருந்தவர். அதே போன்று குட்டியாதாவுல்லா என்று சொன்னார்கள். பேசினா சப்ராஸ் அடுத்ததுண்டா போல என்ன நினைச்சுக்கிறீர்கள்? எங்களுடைய திடமான இளைஞன், நல்ல பேச்சாளன், அவனும் குட்டியாதாவுல்லாதான். ஏன் தெரியுமா? தேசிய காங்கிரஸில் வளர்க்கப்பட்ட எல்லோருமே அப்படித்தான் இருப்பார்கள். இப்பொழுதெல்லாம் சின்ன பிள்ளைகள் ஏறாவூருக்கு சென்றேன், ஓடி வருகிறார்கள். குட்டி குதிரைகள் இப்பொழுது நிறைய வந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் முன்னே கொண்டு செல்ல வேண்டிய உண்மைக்குண்மையான பிள்ளைகளை அவர்களையும் வெடித்து, அதே போன்றுதான் நமது நலீர், அவரும் ஒரு நல்ல பேச்சாளர், அறிவிப்பாளர், பாட்டியினுடைய கட்சியினுடைய மூத்த ஒரு பிள்ளை. அவரையும் விழித்து கொண்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு சலாத்தை தெரிவித்துக் கொண்டு, அனீஃப் எப்படி இதற்குள் வந்தார் என்று கேட்டால், இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அவரும் ஒரு குதிரை, குட்டி குதிரை, அவனும் எதிர்பார்த்திருக்கவில்லை. பெரிய வள்ளி வட்டாரம் என்று நான் சிந்திக்கின்ற பொழுது, கடந்த காலங்களில் ஒரு பெண், ஆப்தினாலுடைய மகள், பொருத்தமான ஒரு பெண் வேட்பாளரை நாங்கள் நிறுத்தினோம். மக்களும் அள்ளி போட்டார்கள். நாங்கள் பெண்களை வேணும் என்று போடவில்லை. ரவுஃப் ஹக்கீம் தான் அப்படி போடணும் என்று யோசிச்சு போட்டி போட்டார் என்கிட்ட. இந்த சட்டம் இயற்றுகின்ற பொழுது இவர்கள் எல்லோரும் ஒத்த காலிலே நின்றார்கள். நான் சொன்னேன், நான் பொண்ணு பிரிக்கணும் பாப்பா, அதை விடுங்கோ. கட்சிகள் தேவை என்றால் நீங்கள் பொம்பளை 100% போடலாம் என்று. நான் அந்த அமைச்சிலே இருக்கிற வரைக்கும், அதிகாரத்தில் இருக்கிற வரைக்கும் நான் விடவில்லை. அது ஒரு முறையான ஒரு விஷயம் அல்ல. அது இஸ்லாமும் இல்லை, இஸ்லாத்துக்கு வெளியிலேயும் இல்லை. ஆண் பொண்ணு பிரிக்கிறது. இளைஞர் அவனுக்கு முன்னுரிமை கொடுக்கணும், அது கட்டாயம் இருக்கணும், வளர்த்து வருவதற்காக. ஆகவே அந்த அடிப்படையில் இந்த முறையும் பெரிய பள்ளி வட்டாரத்திற்கு ஒரு பொம்பளை எடுக்கலாமா என்றும் யோசித்தோம். அது பெரிய பள்ளி வட்டாரத்துக்கு மட்டுமில்லை, எங்காவது ஒரு திறமையான பெண்கள், அதற்குரியவர்கள், போட்டி போடக்கூடிய பிள்ளைகள் இருந்தால் நாம் 2 வட்டாரத்திலே போட்டியிட்டாக வேண்டும். அது தோற்பதற்காக அல்ல. மற்ற கட்சியெல்லாம் போடுறது சும்மா பேருக்கு போட்டு ஊட்டரிக்கிற. நாங்கள் அப்படி செய்ய முடியாது. இன்னும் யாரை போடுவோம் என்றெல்லாம் பேசி அதற்கான குழு விடிய விடிய இயங்கியது. லாவீர் புதுப்பள்ளி வாயல் தலைவர், அன்சார் சார், ஐயூ சார் என்று மூத்தவர்கள் அன்றிரவு விடிய விடிய இருந்தார்கள். இருந்து அந்த தீர்மானத்தில் அனீஃப் பட்டியலுக்கு போடுவோம் என்று அழைத்தெடுத்தாலும் கடைசியிலே அல்லாஹ்வுடைய நாட்டம், அவர்தான் அந்த வட்டாரத்தினுடைய வேட்பாளர். நான் அல்லாஹ்வுக்கு சுக்குர் செய்கிறேன். நாம் வளர்த்திருக்கப்பட வேண்டிய பிள்ளைகள். பெரிய வள்ளி வட்டாரம் என்பது எந்த வட்டாரமாக இருந்தாலும்
இது ஒரு புனிதமான பிரதேசம். முதலாவது பள்ளிவாசல் அமைந்த இடம். ஆகவே அவங்க அதை மட்டும் செய்யல. இந்த ஐயு சார், இந்த லாபீர் சார், இந்த நான் சொன்ன ஆக்கள் எல்லாரும், தம்பி நீங்களும் எலெக்ஷன்களும் கண்டுபிடிச்சிட்டார்கள். என்ன, வாழ்நாளில் ஒரு முறையாவது உள்ளூராட்சி தேர்தலிலே இருக்க வேண்டும் என்று நான் நினைத்திருப்பேனா? அமைச்சராக இருந்து, வேறு அமைச்சர்களாக இருந்து, பாராளுமன்றத்தில் இருந்து ஒரு நாளும் நோக்கம் இல்லாவிட்டாலும் அவர்கள் கூறிய காரணம் மிகவும் முக்கியமானதாக இருந்தது. கட்சி என்ற வகையில் கட்சிதான் முக்கியமானது, கொள்கை முக்கியமானது. நாம் இவ்வளவு தூரம் இந்த அக்கறை பற்றி மாத்திரமல்ல, நமக்கு தெரிந்த நாம் போய் வந்த எல்லா இடங்களிலும் நாம் எவற்றையெல்லாம் எண்ணினோமோ அவற்றையெல்லாம் ஆண்டவன் எங்களுக்கு சும்மாதான் தான். பள்ளிக்குடியிருப்பில் பட்டியல் பேசுகின்ற பொழுதும் நான் சொன்னேன், நாம் எண்ணியவைகள் எல்லாம் நடந்தது. பெரிய பள்ளி வாசலிலே வாழ முடியாமல் போனது, பெரிய பள்ளி வாசலுக்கு துளப்போக முடியாமல் போனது, பெரிய பள்ளி வாசலில் குண்டுகள் தீர்க்கப்பட்டது, சுஜூதிலே குண்டுகள் தீர்க்கப்பட்டது. பெரிய பள்ளி வாசலில் இவ்வாறா என்று நமது தாய்மார்கள் அழுத காட்சி கண்ணிலே இன்னமும் இருக்கிறது. அவர்கள் முந்தானை ஏந்து கேட்டவைகள். அந்த காலத்தில் ஒரு பேட்டியிலே இந்த பெரிய பள்ளி வாசலில் கை வைத்தவர்கள் என்றுதான் நான் தொடங்கினேன். அவர்கள் எல்லோருக்கும் ஆண்டவன் அதர்மத்திற்கு ஆண்டவன் பாடம் புகட்டினான். யாரும் வாழவில்லை. ஆகவே கொள்கை மிக முக்கியமானது. அஷ்ரப் அவர்களை தொடர்ந்து அஷ்ரபின் தலைவர் அவர்கள் மூலம் நமக்கு வழி கிடைக்கும் என்று நாங்கள் போராடினோம். இன்று நமது அனீப் சொன்னது போல கூப்பிட்டா போவோம், எல்லாம் செஞ்சோம். தலைவர் இருந்தால் நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்திருப்போம். வெறுமனே ஒரு பிரச்சனையும் இல்லை, அவர் பார்த்துக் கொள்ளுவார். அவர் மரணித்த பின்பு அவருடைய கரம் பற்றிய நல்ல எண்ணங்களோடு கரம் பற்றிய நாங்கள் வெறுமனே போய்விட முடியாது. இலங்கை முழுவதும் வீட்டுக்கள். முஸ்லிம்கள் வாழுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு வீட்டுக்கள், முஸ்லிம் போலீசார் என்றால் அவர்களுக்கும் வீட்டுக்கள், முஸ்லிம் தாய் என்றால் கருவறையை கூட அறுத்து எடுத்த வரலாறு அது. ஆகவே தீர்வு வேண்டும். தேசிய காங்கிரஸ் இந்த அக்கறை பற்றி மக்கள் ஆக கூடுதலான வாக்கு போட்டு நம்பிக்கை வைத்து நீங்கள் எல்லோரும் துவாக்கிட்டு எங்களை பலப்படுத்தியதால் தான் இந்த நாட்டின் பல தீர்வுகள் நமக்கு வந்து எட்டியது. எந்த தீர்வாக இருந்தாலும், மையத்து அடக்கின்ற தீர்வாக இருந்தாலும் தேசிய காங்கிரஸின் ஊடாகத்தான் நடந்தது. இன்றைக்கும் இந்த நாட்டில் வாழுகிற சமூகங்கள் மீது சமாதானமும் சாந்தியும் நிலவ வேண்டும் என்றால் வளப்பங்கீடுகளும் காணி பிரச்சனைகளும் தீர்க்கப்பட வேண்டுமாக இருந்தால் தேசிய காங்கிரசிடம் மாத்திரம்தான் கொள்கை இருக்கிறது, மொழிந்திருக்கிறது, பகர்ந்திருக்கிறது, அழுத்தி சொல்லி இருக்கிறது. எல்லோரும் வாயடைத்தும் இருந்திருக்கிறார்கள் தலைவர்கள். ரவுப் ஹக்கீம், சம்பந்தன், சுமந்திரன் எல்லோரும் இருக்கின்ற சபைகளில் நாங்கள் சொன்னோம், அக்கறை பற்று என்றால் என்ன என்ற வாக்கியங்களை, இந்த பிரிப்புகளை எல்லாம் பற்றி நாங்கள் சொன்னோம். இன்றைக்கும் இந்த சிறுபான்மை கட்சிகள் என்று கூவித் திரிகின்றவர்கள் அவர்களிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்டால் ஒன்றுமே இல்லை. முஸ்லிம் காங்கிரஸா, அந்த மன்னாரன் கம்பெனியா, யாராக இருந்தாலும் அவர்களிடத்தில் ஒன்றுமில்லை.
அவர்களிடத்திலே ஒன்றுமில்லாத பொழுது இலங்கையில் முதலாவது ஆயுதம் தூக்கிய ஜேவிபிக்காரர்களின் இந்த ஏஜெண்டுகளிடம் என்ன இருக்கிறது? கேவலம் அவர்களுடைய ஆற்றாமை. நுரச்சோல வீடு கொடுக்கறதுக்கு இப்ப எல்லாரும் கிழிச்சாச்சுது. இப்ப அங்க நூறாணிய வட்டாரத்துக்குள்ள போம் கொடுக்காங்களாம். தேர்தல் லஞ்சம் මේවාගෙන චන්ද කොමිසාරිස්තුමා දන්නවද දන්නේ? නොරච්චෝල ගෙවල් බෙදන්න ෆෝම් දීලා ඡන්ද ඉල්ලනවා. පකාවක් දීලා ඡන්ද ඉල්ලනවා. අකරේපත්තු ඩීඑස් මහත්මයා, අම්පාරේ දිසාපති මහත්මයා, ජීඒ ඡන්ද කොමිෂන් සභාව පමණක් නෙවෙයි, අම්පාරේ ඇසිස්ටන්ට් කොමිෂනර් ඔෆ් ඉලෙක්ෂන් ඔගොල්ලෝ දන්නවද? MBP අපේක්ෂකවරු නොරච්චෝල ගෙවල් දෙනවා කියලා ෆෝම් පුරවනවා. ඕගොල්ලෝ අතාවුල්ල ඇමෙතුමා හාල් බෙදනවා කියලා ගිය සැරේ කොහමද ආවේ? අපි හාල් දෙනවද? ඕගොල්ලන්ත් එක්ක සම්මත තියාගෙන ඉන්න දේශපාලනඥයෝ පමණයි හාල් බෙදන්නේ, මස් බෙදන්නේ, සෝටි රෙද්ද දෙන්නේ. අපි නෙවෙයි. හැබැයි මේ අපේ රටේ ජනාධිපතිතුමා දන්නවා දන්නේ මේම පකා දීලා ඡන්ද ගන්නවද? ඔබතුමන්ලාගේ ගෝල බාලයෝ මෙහි නොරච්චෝල ගෙවල් දනවා කියලා කියනවා. இந்த ஊரை காட்டி கொடுத்த அந்த வரலாற்றிலே இருந்த அந்த பிள்ளைகளுக்கு நுரச்சோலோட பிரச்சனை தெரியுமா? இல்லாடி வட்டமாடுவோட பிரச்சனை தெரியுமாமா? அடே லூசால், அது வீட்டு பிரச்சனை இல்லை, அது காணி தொடர்பான பிரச்சனை, காணி பங்கீடு தொடர்பான பிரச்சனை. இந்த மாவட்டத்திலே வாழ்கிற சிறுபான்மை மக்களுக்கான காணி வளங்களை வருகின்ற பிரச்சனை. இவ்வளவு காலமும் இதனை பற்றி நன்கு விளங்கி நொரச்சோலை நீதிமன்றத்தின் தீர்ப்பு மூலமாகத்தான் நுரச்சோலை வீதாசாரம் கொடுக்க வேண்டும் என்று வந்தால் அது நுரச்சோலைக்கு மாத்திரமல்ல, நாடு முழுவதும் தேசிய காங்கிரஸ் சொல்லுகின்ற காணி வள பங்கீடு முறையாக நடைபெற வேண்டும். சும்மா போய் மணியாட்டிக்கு திரிஞ்சு போட்டு இப்போ போய் சும்மா லூஸ் மாயிலை குந்திக்கிட்டு ஊரை காட்டி கொடுக்க இயலாது. உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இன்னும் சில பிள்ளைகள் எந்த ஊர்ல இருந்தாலும் தெரியாது, ஆக்களை காணையும் இல்லை. ஓடிட் சம்பந்தமான படிங்கடா. இன்னும் ஓடிட் என்பது இலங்கையினுடைய அரசு நாடு இருக்கின்ற வரைக்கும் பாராளுமன்றம் தான் நிதி தொடர்பான அதிகாரம் உள்ளது. அவர்களுக்கு கீழ்த்தான் இந்த ஆடிட்டர் ஜெனரல், ஆடிட் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு சதத்திற்கும் எல்லா திணைக்களங்களிலும் கேள்வி கேட்பாங்க. ஒவ்வொரு நாளும் அஞ்சியா மண்டாலும் அதை என்ன சென்று கேட்பாங்க. இதை கேட்டா அதுக்கு பதில் எழுதுற நாங்கள்டா உத்தியோகத்தர்கள். இதையாலும் படிங்கடா, இத படிங்க. சும்மா அலுமாரியை தூக்கி திடுற கேஸ் இல்லை இது. பெரிய இந்த ஊரில் இந்த மண்ணை மாநகர சபையாக உயர்த்தி அதற்கு இன்னும் பல ஆண்டுகளுக்கு தேவையான வேலைகளை செய்து இன்று நாம் முன்மாதிரியான ஒரு மாநகரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய பாதைகள் மாத்திரம் சாக்கி அல்ல, இந்த வடிச்சல் மாத்திரம் அல்ல,
அதனால் தான் இப்பொழுது நமது வீடுகள், சாலைகள், பாடசாலைகள் எல்லாமே பட்டணமாக, மாநகரமாக மாறிக்கொண்டு போயிருக்கிறது. அது நமது எண்ணம், அது நமது எண்ணம். அன்று டெக்னிக்கல் கல்லூரி வட்டாரத்திலே பேசுகின்ற பொழுது சொன்னேன், அவங்களுக்கும் கொஞ்சம் அனுபவம் இருக்குது. இந்த பிரதேசத்திலே இருக்கிறவர்களுக்கு நன்றாக தெரியும். நான் சிறு பிள்ளையாக இருக்கின்ற பொழுது கிட்டத்தட்ட அரசியடியிலிருந்து பாலம் வரைக்கும், அதில் பேர் கல்ரோட்டு பள்ளம். வெள்ளம், மழை காலம், பதுளையில் பிபிலையில் இருந்து வார தண்ணிகள் எல்லாம் அந்த ரோட பரவி அப்படியே போகும். மரப்பாலம் தவதவக்கும். அதுதான் இயற்கை. அதற்கு பாலம் ஒன்று கட்டுவதற்கு எத்தனை ஆண்டுகள் எடுத்தது? இருக்கிற நமது இந்த பாலமும் அதே போன்று பனங்காட்டு பாலமும், அவைகள் நமக்கு இன்றியமையாத வடிச்சல்கள். அந்த பாலம் கட்டிய காலத்திலிருந்து இன்றைக்கு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து அந்த பாலத்துல கட்ட தெரியும். என்ன இப்ப இருக்குது, இப்ப தெரியல. ஆகஸ்ட் மாதம், ஏப்ரல் மாதம் அது தெரியும். கடக்காம் குந்திக்கிரிக்கும். அதுல ஆக்கள் மிஷின்கள் இறக்குவாங்க. அந்த பழைய கதை. இப்பொழுது நமது பனங்காட்டு வாய்க்கால், பனங்காட்டு பாலத்திற்கு கீழே நீர் ஓடுகிறது. ஆனால் நமது நரிப்பட்டி பாலம், இந்த பாலத்திலே நீர் ஓடவில்லை, கட்டையை காணவில்லை. எத்தனை அடி சுரி இருக்கிறது என்று புரிவதும் இல்லை. ஆகவே ஊர் தாழாமல் இருக்குமா? மொத்தமான நீர் வடிகின்ற வக்கடையை அடைத்து வைத்திருந்தால் நீர் வடியுமா? அந்த வக்கடை, அந்த நீரோடையை நம்பி நமது ஊர் முறையாக லெவலிங், சேவேரிங் செய்து தண்ணிகள் வடிந்து கொண்டிருந்தது. இந்த அமைப்பு செய்த காலத்திற்கு பிறகு வெள்ள பாதுகாப்பு ரோடுக்கு மேல் தண்ணி வரவில்லை. இப்பொழுது வெள்ள பாதுகாப்பு ரோடு 2 ஆண்டுகளாக தாண்டி கொண்டு பெக்ஃப்ளோ பின்னோக்கி நீர் வந்து கொண்டிருக்கிறது. இவைகளை செய்வோம் என்று இந்த ஊரை பாதுகாக்க வேண்டும். பாய்ச்சல், வடிச்சல், இயற்கை, இவைகளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் எத்தனையோ எத்தனங்களை எடுத்தோம். இந்த ஊரில் பிறந்த ஒரு இன்ஜினியர், அவனும் அதுக்காக உழைத்தான். இந்த பிரதேசத்திலே பிறந்த நமது பிள்ளை, அவனும் காட்டி கொடுக்கப்பட்டு இன்னமும் அந்த வக்கடையை அவர்கள் அடைத்து கொண்டே இருக்கிறார்கள். நம்மடாக்கள் அந்த நாளையில சொல்லுவாங்க, நிண்டூசி வந்தாத்தான் இதை கரையத்தலாம் என்று. சல்வீனியா எல்லாம் ஓடுகிறது, ஏதோ தங்குகிறது. ஆகவே இந்த ஊரையும் இந்த மாநகர சபையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கிறது அல்லவா நமக்கு? அதாவுல்லா பிழையான விடயங்களை ஊருக்கு செய்துவிட்டு வாக்குகளுக்காக நான் இருந்து விட முடியுமா? அல்லது அனீஃப் இருக்க முடியுமா? ஆதல் நபி இருக்க முடியுமா? உமர் ஃபாரூக் இருக்க முடியுமா? ஆதங்காக்கா இருக்க முடியுமா? பட்சவிதானமார் இருக்க முடியுமா? பெரிய பரிசராக்கள், என்வாயன்மெண்டிஸ்ட் என்று சொல்றாக்கள், சுற்றுச்சூழல் படிச்சாக்கள், அதுக்கண்டு உத்தியோகத்தர்கள் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஹெல்த் கண்ட்ரோல் பண்றதுக்கு எல்லாம் ஆக்கள் இருக்கிறாங்க. எல்லோரும் பணத்திற்கு விலை போனால் எப்படி நமது மக்களை காப்பாற்றுவது? எல்லோரும் யானவை சம்மாரா என்று முனைந்தால் எப்படி நமது ஊரை காப்பது? மாநகரமாக்கி என்ன இருக்கிறது? வெள்ளம் வரும், அடித்துக் கொண்டு போகும். இங்கினியாகல கேட் துறக்கப்படும் என்று தெரிந்து கொண்டு
நடுவிலே வீடு கட்டி வாழ முடியுமா நமது மக்கள்? அவ்வளவு முட்டாள்களாகவா இந்த மக்கள் இருந்திருக்கிறார்கள்? பெரிய பள்ளி அடியில் கருங்கொடி வெட்டி பள்ளி கட்டியது மாத்திரமல்ல, வெள்ளம் பெறாமல் அதனை உயர்த்தி எல்லா வீதிகளும் அட்டகலமாக 20 அடி 25 அடி எல்லாம் முட்டு நமது முன்னோர்கள் வாழ்ந்த காலம் ஒன்று இருக்கிறது அல்லவா? ஒவ்வொரு ஏக்கர்லே குடியேறி ஆளுக்கு ஒவ்வொரு வளவு கொடுத்த வரலாறுகள் இருக்கின்றது அல்லவா? அவைகளை தெரிந்து கொண்ட நாம் நமது முன்னோர்களின் அந்த தொழில்நுட்பம், அவர்களுடைய அறிவு, இவைகளை தெரிந்து கொண்டு இன்றைய பிள்ளைகள் அந்த தவறை விட முடியுமா? இவற்றை நாம் பார்த்து கொண்டிருக்க முடியுமா? கண் முன்னே கர்மம் அநியாயம் நடக்கிறது என்றால் பார்த்து கொண்டிருக்க முடியுமா? ஆண்டவன் பார்த்து கொண்டிருக்க மாட்டான். நீங்கள் எல்லோரும் பார்ப்பீர்கள். நீங்கள் எல்லோரும் பார்த்தாக வேண்டும். எனக்கு மாத்திரம் இது உரித்தானதல்ல, என்னோடு வாழ்கின்ற ஒவ்வொரு பிரஜைக்கும் இவை தேவைப்பட்டவை. அக்கரைப்பற்று பிரதேச சபையை ஏன் கொடுத்தோம்? அங்க ஆக்கள் எத்தனை 1000 பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கு அங்க சொன்னேன், ஒரு வட்டாரம் பிரிக்கிறண்டா 8-10 GN டிவிஷன் இருக்கணும். ஒவ்வொரு GN டிவிஷனுக்கும் வட்டாரமா பிரிச்சாலும் 5 தான் வருது. ஏன் கொடுத்தோம்? நமது வளநிலங்கள் நாம் முறைப்படி நாம் கையாள வேண்டிய நமது பாரம்பரிய சொத்துக்கள் முறையாக டெவலப் பண்ணப்பட வேண்டும். அது நமது இடம், நமது நிலம். நமக்கு வெளியிலும் நாங்கள் காணியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுது நமது இடத்தை நாங்கள் பாதுகாப்பதற்கு வழி சமைக்க வேண்டும். இந்த இடங்களை எல்லாம் விட்டுத்தான் நமது முன்னோர்கள் மண்ணை இணக்கி வேளாமத்து வழிக்கு போனார்கள். இந்த வரலாறுகள் நமக்கு தெரிய வேண்டும். எத்தனை ஏக்கர் காணிகள் நம்மிலிருந்து பறிக்கப்பட்டது என்ற வரலாறு தெரிய வேண்டும். அக்கரைப்பற்று பிரதேசம், அக்கரைப்பற்று மாநகர சபை எல்லைக்குள் எவ்வளவு காணி இருக்கிறது என்பது ஒரு விடயம். இவைகள் முறையாக நெறிப்படுத்த வேண்டும், முறையாக அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும். ஆகவே இன்ஷா அல்லாஹ், எனக்கும் தெரியாது, தோற்கடிக்கப்பட்டேன், தோற்கடிக்கப்பட்டோம். இதை நான் இவ்விடத்தில் பேச தேவையில்லை. நான் பட்டியடிப்பட்டியிலே பேசிய பேச்சை நீங்கள் கேட்க வேண்டும். ஒரு நாள் என்றாவது நான் முறையாக அதனை சொல்லுவேன். என்னை தோற்கடித்தது எதிர்க்கட்சியினரும் இந்த தேர்தல் கமிஷனிலே இருக்கின்ற உத்தியோகத்தர்களும் சேர்ந்து காசிக்கும் பொருளுக்கும் விலை போகின்றவர்களால் தான் நான் திட்டமிட்டு தோற்கடிக்கப்பட்டேன். ஏன் தெரியுமா? என்னுடைய பேச்சுகளுக்கு விடையில்லை. நுரைச்சோலையை பற்றி பேசுகின்ற பொழுது நீதிமன்ற தீர்ப்பு நல்ல, அது நுரைச்சோலைக்கு மட்டும் இருக்கக்கூடாது, உகனைக்கும் இருக்க வேண்டும், தவணைக்கும் இருக்க வேண்டும் என்று ஒரு கட்சி தலைவராக, ஒரு பாராளுமன்றத்தின் உறுப்பினராக, மாவட்டத்தின் தலைவராக நாம் சொன்னோம். காணி இவ்வாறான பிரச்சினைகள் பேசுகின்றவர்களை திட்டமிட்டு தோற்கடித்தார்கள். அதில் சம்மாந்துறை புவாரியினுடைய மகன் ரிஷாடும் ஒன்று. அதை நினைப்பு வச்சுக் கொள்ளுங்கள். ஆகவே நாங்கள் பாராளுமன்றத்தில் பாஞ்சு உளுந்து போய் அம்மாராவுல போகணும் என்று தேவை எனக்கு இல்லை. அமைச்சு பதவிகள் கால அமைச்சு, அரை அமைச்சு, கோழி குஞ்சு அமைச்சு எடுக்கணும் என்றதும் இல்லை. இந்த நாட்டில் தேசிய காங்கிரசின் தலைவருக்கு என்ன அமைச்சுகள் கொடுக்கப்பட்டதோ அவைகளை இந்த நாட்டினுடைய மக்களுக்காக முறையாக பிழிந்து கொடுத்தோம். அதான் சொல்ல வாரம். எங்களுக்கு ஆசை இல்லை. ஆனாலும் இன்றைக்கு நான் ஏறாவூருக்கு போன கதை சொன்னேன். அங்கிருந்து வந்து அந்த கூட்டத்திலே நான் கலந்து கொள்கின்றேன். ஒரு விட்டுக் கொடுப்புக்காக நாம் மட்டக்களப்பு மாவட்டத்தை விட்டுக் கொடுத்தோம் ஒரு மாகாண சபை தேர்தலின் பொழுது.
அதற்கு பிறகு நான் போகவில்லை. ஏறாவூர் மக்களுக்கு ஆக கூடுதலான சேவைகளை நாம் செய்தோம். இங்க பேசினாங்களே, இதென்ன ஏறாவூர்ல போய் பாருங்கோ என்று ஒரு லூஸ், இதெல்லாம் டபுள் லூஸ், வர்க்கம். அப்படியே அதாவுள்ளாதான் அதை காட்டி இன்றைக்கும் அதை சொல்றாங்க, காட்டி செய்து கொடுத்தது, பணம் கொடுத்தது. ஆகவே எந்த ஊர் என்று நாங்கள் பார்க்கவில்லை. அங்கிருக்கின்ற காணி பிரச்சனைகள், திருகோணமலையில் இருக்கின்ற காணி பிரச்சனைகள் தொடர்பாக தேசிய காங்கிரஸ் தான் அதனை பேசிக்கொண்டு வருகிறது. ஆகவேதான் மிகவும் கவனமாக நம்மை போன்ற கட்சிகளை தோற்கடிக்க வேண்டும் என்று இவர்கள் முயற்சி செய்து, திருகோணமலையில் ஒவ்வொரு பிரதேசத்திற்கும் பாரம்பரிய பூமிகளுக்கும் அரசியல் தலைமைகள் இல்லை. அம்பாறை மாவட்டத்தின் முறையான அரசியல் தலைமைகள் ஒரு இடத்திலும் இல்லை. மாவட்டத்திற்கு அரசியல் தலைமைத்துவம் இல்லை. திருகோணமலை மாவட்டத்திற்கும் இல்லை, மட்டக்களப்புக்கும் இல்லை. இந்த இருக்கின்ற பிரச்சனைகளை முடிப்பதற்கு சும்மாதானே இருக்கீர்கள், கட்சிதானே, என்னை போங்கள் என்று நானும் காலையிலே கையொப்பம் வைத்தேன். எதற்காக தெரியுமா? பதவிக்காக அல்ல. இன்னும் ஒன்றையும் சொன்னார்கள். அப்ப நீங்க வாரலண்டா அப்ப குடல்களுக்கு நரியிற கையிலையா கொடுக்க போறீர்கள் என்றும் கேட்டார்கள். இந்த பேப்பர், நாமினேஷன் பேப்பர் ரிஜெக்ட் பண்ணப்பட்டோன்ன இவ்வளவு அழகா அதாவுல்லா சாரை பத்தி ஒரே காட்சியிலே இருந்துக்காங்க கட்சிக்காராக்கள். சீதேவி அவர் எப்படி ரிஜெக்ட் ஆகிற என்றது, அப்படி ஒரு ஆள் இப்படி ஒவ்வொன்றா காய்ச்சிருக்காங்க. அப்ப நானும் தெரியும் தானே, ஆடு நனைதுண்டு ஊனாய் அழுகிற எல்லாம் தெரியும் தானே. கடைசியில் எங்களுக்கு நம்பிக்கை இருந்தது. நாங்கள் அரசியலை நேற்று முந்தநாள் செய்தவர்கள் அல்ல. எத்தனை ஃபார்ம் நிரப்பியிருப்போம், எத்தனை ஊர்ல எத்தனை மாவட்டத்தில் வேலை செய்திருப்போம். அந்த உள்ளூராட்சி சட்டம் எழுதுகின்றதற்கு மினிஸ்டராக இருந்திருக்கின்றவன் அல்லவா, நம்பிக்கை இருந்தது. அதாவது அந்த பிழை அது பிழையாக ரிஜெக்ட் பண்ணப்பட்டது என்று, நம்மை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக ரிஜெக்ட் பண்ணிய விஷயங்களும் தான் அவைகள். ஆகவே இந்த வரலாறுகளையும் இந்த தேவைகளையும் முன்னிறுத்தி நானும் போட்டிட்டு இன்றைக்குத்தான் என்ற வீட்டு ரோட்ல போய் என்னட்டு பார்த்துக்கிட்டு அங்க போனேன். எங்க ஏறாவூருக்கு ஆரையாலும் சந்திச்சு அவங்க சொல்ல இன்னமோ சேர் என்பார்கள் விராட்டி வந்தாராம்பாங்க. இதேக்குள்ள ஓட்டுற நேத்தெல்லாம் சொல்றாங்க அவரை காணலன்னு தேடுறாங்கண்டு. போனாயாம ஆண்டவரே சார் நீங்க என்னத்துக்கு வந்த, நாங்க உங்களோட தானே, ஹக்கு தானது. இது ரெண்டுக்கும் இடையிலே நான் இப்பொழுது உதவி கொண்டு திரிகிறேன். இங்கு மேராகோணம் என்று அம்மாரா சுத்தி திரியுது. ஒவ்வொரு கட்சியிலையும் கிட்டத்தட்ட அக்கரப்பத்தையும் இன்னும் ஒரு சபை 3 நாளா பிரிச்சா தான் ஓரளவுக்கு ஒப்பேத்தலாம். போதாதற்கு பிரதேச சபையில ஊர்ல உள்ள அவ்வளவு மதக்குள்ளாங்கனக்கு கலண்டது போனது காத்து போனது எல்லாம் இருந்துகிட்டு இதோ நாங்கள் எடுக்க போகிறோம் என்று பேசிக்கொண்டு திரிகிறார்கள். ஆனால் இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. சில வேளைகளிலே நாங்கள் பிழை விடுகிறோம். அந்த பிழை விடுவதற்கான காரணம் எங்களுடைய இளைஞர்கள், நமது மூதாதையர்கள் பாராளுமன்ற உறுப்பினரையை, ஒரு அரசியல் தலைமையை பெறுவதற்காக அவர்கள் சிந்திய கண்ணீர் நமது நிலத்திலே இன்னமும் ஈரமாகவே இருக்கிறது. கடந்த பல ஆண்டுகளாக பிறந்த பிள்ளைகள், இந்த யுத்தத்துக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு அது ஒன்றும் தெரியா, எல்லாம் காஞ்சி போய் கிடக்கு. காப்பேட் ரோட் வைத்தியசாலை. ஆகவே நாம வேற ஆக்கள்
அவர்களுக்கு ஒரு தன்ன மதிப்பு வந்துட்டு, நாங்க மாநகரத்தாக்கள், எங்கள்ட்ட எல்லாம் இருக்குது என்ற நிலையோடு இப்பொழுது யாராவது சாலுவ ஓட்டுக்கு வந்து கதைச்சா அதை போய் கேட்டுக்கிறீர்கள். அட, இவன் சொல்றது சரியா இருக்குமோ? அதுதான் பிரச்சனை. ஒவ்வொரு இளைஞனும் தன்னுடைய சமூகத்தின், தன்னுடைய ஊரின், தன்னுடைய மாவட்டத்தின், நாட்டினுடைய இருப்பு, இருக்கை, வரலாறுகளை தெரிந்திருக்க வேண்டும். தெரிந்தால்தான் அந்த வலி உங்களுக்கு தெரியும். இந்த இளைஞர்கள் சுனாமியில் அள்ளுண்டு போனதை போன்று அக்கரைப்பற்று சம்மாந்தர தொகுதிக்குள்ளதான் போன பாராளுமன்ற எலெக்ஷன் உள்ளூராட்சி தேர்தல் உரல்ல ஒரு லூசு, உலக்கையில 2 லூசு, இப்படி ஊசியில நல்ல காலம் நஞ்சு போத்தல் என்றால் 2 பேர் போயிருப்பான். இவற்றை ஏன் சொல்லுகிறோம் என்றால் அதனுடைய பாரதூரம் தெரியாது. இங்கு குடும்பத்தவர்கள் யாரும் வாக்கு கேட்கிறார்கள் என்பதற்காக நமது மக்கள் அதற்காக வாக்கு போட்டவர்கள் அல்ல. சில நேரம் பெத்த தாய் சில நேரம் ஏசுவாள், உனக்கு என்ன லூசா, நம்மட சேர் நம்மட கட்சி இருக்கக்குள்ள நீ என்ன உனக்கு என்ன வாக்கு போடுன்னு சொல்லுவாள். இவன் சில தாய்மார் என்ன இவன் இறங்கிட்டான் என்று போட்டு அவளும் போடுவாள், பொண்டாட்டியும் போடுவாள், காக்காதாப்பி போடுவார். போடட்டும், அப்படி போட்டு என்ன பாட்டில கேட்டாலும் ஒன்றும் இல்லை. இந்த வருஷமெல்லாம் இந்த ரோட்ல மணி கீறினதானடா, யாரும் போட்டா சொந்த பந்தம் உண்டு என்ன நடக்காது. நாங்க தான் இந்த வருஷமெல்லாம் மரத்தை பத்தி சொல்லிக்கிட்டு வாரோம். மரத்துக்கு ஓட் போடுறதா? அக்கரப்பத்தாக்கள் மகன் மரத்துல கேட்காரண்டு போட்டு அவருக்கு ஓட்டு போட்டா அப்புகல் செலாவைக்கு தான் போய் தேடணும் போட்டு. அப்படி யாரும் போட முடியாது. இது கொள்கையோடு தொடர்புடையது. நமது மக்களினுடைய எதிர்காலம் தொடர்பானது. இந்த ஷைத்தான்களிடத்திலிருந்து இந்த மாநகர சபையை காப்பாற்றுவதற்கான தேர்தல் இது. ஆகவே என் உடன்பிறப்புகளே, தாய்மார்களை வழக்கம் போல் பிரார்த்தனை செய்யுங்கள். நமது விட்ட இடத்திலிருந்து நமது பணிகளை தொடர்வதற்காக கட்சியை பலப்படுத்துங்கள். வெற்றி தோல்விகள் இருக்கும், அதில் கடும் தெளிவாக இருங்கள். இந்த நொமினேஷன் பேப்பர் ரிஜெக்ட் பண்ணப்பட்டதால் 25 நாட்களுக்கு மேல் கொழும்புலே இருந்தோம். இந்த ரோட்டை பார்த்தா மரமும் மயிலும் இப்படி கிடந்த ஊர்பட்ட இதெல்லாம் ஒட்டிக்கிறிக்காங்க. அவங்க ஒட்டிக்கிட்டு கழுகுப்பட்டு போட்டும். நாட்கள் இன்னும் குறைவாகவே இருக்கிறது. இளைஞர்கள் எல்லாம் நீங்கள் தூங்கக்கூடாது. இது உங்களுடைய கட்சி. அனீஃப் இன்றைக்கு அவர் ஒரு குதிரை வீரனாக வந்திருக்கின்றார். அதனை போன்று இன்னும் பலர் நம்மோடு எதிர்காலத்திலும் சேர்ந்து நாங்க எல்லாரும் மௌத்தா போறோம். நம்ம தான். ஆனால் அல்லாஹ் வரலாற்றில் இடத்தை வைத்திருக்கிறான். இந்த பெரிய வழி வாசலை கட்டி முடிக்க வேண்டும் என்பதற்காக, அதே போன்று நகரப்பள்ளி வாசலை கட்ட வேண்டும் என்பதற்காக, புதுப்பள்ளி வாயலை கட்ட வேண்டும் என்பதற்காக இதனை நான் ஞாபகப்படுத்த வேண்டும். பள்ளித்தம்பி சார் மௌத்தா போயிட்டார். நாங்கள் கட்டட குழு மாத்திரமல்ல, அந்த குழு கூடிய பொழுது நான் முதலாவது சொன்னேன், பெரிய பள்ளி கட்டுவதற்கு எடுக்கின்ற பணத்தில் ஒரு பெருந்தொகையை புதுப்பள்ளி வாசலுக்கு கொடுத்து முதலில் அதை நிரப்ப வேண்டும். அல்லாத செய்விச்சான். ராப்பகலாக ஆர்க்கிடெக்டரோடு இருந்து ராப்பகலாக நாங்கள் கடுமையாக உழைத்ததன் விளைவு அது ஒரு மட்டுக்கு வந்தது. அந்த பள்ளிவாசல் அதில் இன்னும் மீதி வேலை இருக்கிறது. ஆக்களை கொண்டு பெயிண்ட் அடிச்சு போட்டு கடைசியா கட்டி முடிச்ச கதை சொன்ன ஊர்ல நாம வாழ்றோம். பெயிண்ட் அடிச்ச காசும் கடைசியா கடன் கொடுத்த புது தலைவர்.
ஆகவே எப்படி இதனை நாங்கள் நமது கண் முன்னே ஜும்மாவில் எழுந்து நாங்கள் தான் இதை கட்டினோம் என்று அந்த பெரிய பள்ளிவாசலுடைய ஒருவன் சொன்னா அல்லாஹ் விடுவானா? அஸ்ஸலாமு அலைக்கும். இதுவரைக்கும் உரை நிகழ்த்திய நமது தேசிய தலைமை அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த கூட்ட நிகழ்வுகள் நடாத்துவதற்கு இந்த இடத்தினை தந்துதவிய பொறியியலாளர்